இந்தியா வந்துள்ள ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் உர்சுலா வோன் டெயர் லெயன் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய மோடி, பல்வேறு பிரச்சினைகள் குறித்து நாங்கள் விவாதித்தோம். இரு தரப்புக்கும் நன்மை தரும் சுதந்திரமான வர்த்தக ஒப்பந்தத்தில் பணியாற்ற இருக்கிறோம். சைபர் பாதுகாப்பு, கடல்சார் பாதுகாப்பு, பயங்கரவாத எதிர்ப்பு ஆகியவற்றில் தொடர்ந்து ஒத்துழைப்பு தந்து முன்னேறுவோம் என கூறினார். இந்தியா எங்களுக்கு ஒத்த சிந்தனை கொண்ட நண்பர். ஐரோப்பிய ஒன்றியமும் இந்தியாவும் உலகின் பெரிய ஜனநாயக நாடுகள். பரஸ்பரம் பொருளாதார வளர்ச்சிக்கு இருவரும் இணைந்து செயல்படுவோம் என ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் உர்சுலா வோன் டெர் லெயன் கூறினார். வர்த்தகத்தை பொறுத்தவரை இந்தியா ஐரோப்பாவின் சிறந்த தோழமை நாடாக இருக்கிறது. ஐரோப்பாவும் இந்தியாவும் சேர்ந்து ஒரு எதிர்காலத்தை உருவாக்க முடியும் என்றும் தெரிவித்தார். ஐரோப்பிய கமிஷன் தலைவர் உர்சுலா வான் டெர் லியன் 2 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ளார். டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்திற்கு வருகை தந்த அவரை பிரதமர் மோடி வரவேற்றார். அதன் பிறகு இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தினர். எம்பி தொகுதி மறுசீரமைப்பு என்பது நமது மாநிலத்தின் சுயமரியாதை, சமூக நீதி, சமூக நலத்திட்டங்களை பெரிதும் பாதிக்கும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை பிரிக்காதீர்கள். நாட்டின் வளர்ச்சிக்காக மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி தென் மாநிலங்களை தண்டிக்காதீர்கள் என்றும் ஸ்டாலின் கூறினார். முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான மன்னராட்சியில் திமுக அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் குறுநில மன்னர்கள் போல் செயல்படுவதும், அரசு அதிகாரிகளை மிரட்டி தங்கள் ஏவலுக்கு அடிபணிய வைப்பதும் கடும் கண்டனத்திற்குரியது என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறியுள்ளார். கலெக்டரையே மிரட்ட துணிந்தவர்கள் சாமானிய மக்களை எத்தகைய இன்னலுக்கு ஆளாக்குவார்கள் என்பதை நினைத்து பார்க்க கூட முடியவில்லை. இந்த காட்டாட்சிக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைப்பதே தீர்வாக அமையும் என்றும் தெரிவித்தார். கொலை செய்து ரீல்ஸ் போடும் குற்றவாளிகளுக்கு போட்டியாக தினமும் ரீல்ஸ் போட்டுக் கொண்டிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். நாட்டில் என்ன நடக்கிறது என்பதே தெரியாமல் தினம் தினம் ஷூட்டிங் நடத்தி கொண்டிருக்கிறீர்களே, உங்கள் இளமை கால சினிமா கனவுகளுக்கு பலிகடா தமிழக மக்களா முதல்வரே என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் நிலவும் நிர்வாக சீர்கேட்டை மறைக்கவே இல்லாத ஹிந்தி திணிப்பை முதல்வர் ஸ்டாலின் கையில் எடுத்துள்ளார். இதனை மக்கள் ஏற்கவில்லை என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். தனியார் பள்ளி மாணவர்கள் 3வது மொழி படிக்க வாய்ப்பு உள்ளபோது அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்க மறுப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பி உள்ளார். நாங்கள் மாய்ந்தாலும் மடிந்தாலும் இருமொழிக் கொள்கையில் உறுதியாக இருப்போம். மும்மொழிக் கொள்கை தமிழகத்திற்கு தேவை என கூறும் கவர்னர் 2026 தேர்தலுக்கு பிறகு இங்கு இருக்க மாட்டார் என அமைச்சர் சேகர்பாபு கூறினார். தனது அரசியலமைப்பு கடமைகளை மறந்து ஆதாரமற்ற அவதூறுகளை வைத்து தமிழகத்தை இழிவுபடுத்தும் அரசியலை செய்வதற்காகவே மத்திய அரசு கவர்னர் ரவியை வைத்துள்ளதாக அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டினார். தமிழகம் மீது தொடர்ந்து வெறுப்பை உமிழும் கவர்னர் ரவி தமிழர்களுக்கு மொழி உணர்ச்சி பற்றி பாடமெடுக்க வேண்டாம் என்றும் கூறியுள்ளார். வாயில் அல்வா கொடுத்தும் வாயாலேயே வடை சுட்டும் ஆட்சியை பிடித்தவர்தான் முதல்வர் ஸ்டாலின். சதுரங்க வேட்டை பட நடிகர் நட்டிக்கு எல்லாம் பெரிய நட்டி ஸ்டாலின் தான் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறினார். உதயநிதி எப்போது செங்கலை தூக்கினாரோ அதன் பிறகு 6 ரூபாயாக இருந்த செங்கல் விலை 13 ரூபாயாக உயர்ந்துவிட்டது என்றும் தெரிவித்தார். போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்து தமிழகம் கேடுகெட்டுள்ளது. இதுபற்றி கவலைப்படாத முதல்வர் ஸ்டாலின் தன்னை அனைவரும் அப்பா என்று அழைப்பதில் தான் குறியாக உள்ளார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கூறினார். அப்பா என்று சொன்னால் தப்பாதான் போய்விடும் என்ற அடிப்படை அறிவு கூட ஸ்டாலினுக்கு இல்லையா என்றும் கேள்வி எழுப்பினார். தமிழகத்தில் அதிக அளவில் போதை கலாச்சாரம் பரவியதால் பாலியல் வன்கொடுமை நடப்பதாகவும் இதன் காரணமாக பொதுமக்கள் தாக்கப்படுவது தொடர் கதையாக உள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழர்களை எதிர்காலத்தில் ஹிந்தி பேசும் மக்களாக மாற்றுவதற்காகவும் ஹிந்திக்கு பிறகு சமஸ்கிருதம் என்ற ஒற்றை மொழியை கொண்டுவர வேண்டும் என்ற நோக்கத்தில் கவர்னர் ரவி செயல்படுகிறார் என விசிக தலைவர் திருமாவளவன் கூறினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அசைக்க முடியாத சக்தியாக உள்ளது. நாங்கள் இல்லாமல் அரசியல் களத்தில் காய்களை நகர்த்த முடியாது என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சி நடக்கவில்லை, சாத்தானின் ஆட்சி நடக்கிறது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறினார். பள்ளிகளில் தினமும் மாணவிகள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகின்றனர். தினமும் படுகொலை நடக்கிறது. எங்கு சட்டத்தின் ஆட்சி நடக்கிறது என்றும் தெரிவித்தார். சம்மனை கிழிக்க சொன்னது நான்தான், முடிந்தால் என்னை கைது செய்யட்டும் என சீமான் மனைவி கயல்விழி தெரிவித்துள்ளார். வீட்டு பாதுகாவலர் அமல்ராஜ் மீது எந்த தவறும் இல்லை, போலீசார் திட்டமிட்டே கைது செய்துள்ளனர் என்றார். புதிய கல்விக் கொள்கை 2020 அமல்படுத்துவதற்கு பெரும் தேவை உள்ளதாக கவர்னர் ரவி தெரிவித்துள்ளார். துரதிருஷ்டவசமாக ஹிந்தியை எதிர்க்கிறோம் என்ற பெயரில் எந்த ஒரு தென் மாநில மொழிகளையும் கூட படிக்க அனுமதிக்கப்படாதவர்களாக அவர்கள் உணர்கிறார்கள். இது உண்மையிலேயே நியாயமற்றது. மொழியை படிப்பதற்கான தேர்வு நமது இளைஞர்களுக்கு இருக்க வேண்டும் என ரவி கூறியுள்ளார்.
திமுகவை பாயாசம் என மறைமுகமாக விமர்சிக்கும் தாவேக தலைவர் விஜய்க்கு பல வகை பாயாசங்கள் கொடுத்து விடலாம். அவருக்கு பாயாசம் தயாராக இருக்கிறது என திமுக மாநில அமைப்பாளர் சிவா சொன்னார். முதல்வர் ஸ்டாலின் தமிழகத்தில் கொடுத்து வருகிறார். அவரை பற்றி பேசினால்தானே தன்னை யாராவது திரும்பி பார்ப்பார்கள் என திமுகவை விஜய் விமர்சிப்பதாகவும் கூறினார். மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் மீது தாக்குதல் நடத்த இருப்பதாக பாகிஸ்தான் நாட்டில் பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி எண்ணில் இருந்து மிரட்டல் வந்தது. இதையடுத்து பட்னவிஸுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. மிரட்டல் விடுத்த நபர் குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். மராட்டியத்துக்கு ஏக்நாத் ஷிண்டே இழைத்த துரோகத்தால் வந்த பாவத்தை கங்கையில் குளிப்பதால் கழுவ முடியாது என சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே விமர்சனம் செய்துள்ளார். தமிழகம், கர்நாடகா, கேரளத்தில் பாஜக ஆட்சியில் இல்லாவிட்டாலும் மத்திய அரசு அரசியல் செய்யாமல் ரயில்வேக்கு நிறைய வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றி வருகிறது என ரயில்வே துறை மத்திய இணையமைச்சர் சோமண்ணா கூறினார். பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர், அரியலூர் புதிய ரயில் பாதை திட்டத்திற்கு மாநில அரசு நிலம் கையகப்படுத்தி கொடுத்தால் அந்த திட்டங்களும் விரைவில் நிறைவேற்றி தரப்படும் என்றும் சொன்னார். தமிழகத்தில் மும்மொழி கொள்கை மூலம் ஹிந்தி திணிக்கப்படுவதாக முதல்வர் ஸ்டாலின் முன்வைக்கும் குற்றச்சாட்டில் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலின் நிலைப்பாடு என்ன என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கேள்வி எழுப்பியுள்ளார். ஹிந்தி பேசும் மக்கள் வாழும் தொகுதியின் எம்பியான அவர் ஸ்டாலினின் குற்றச்சாட்டை ஆதரிக்கிறாரா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் கூறினார். உத்தராகண்ட் மாநிலம் பத்ரிநாத் பகுதியில் உள்ள மனா கிராமத்தில் திடீரென பனிச்சரிவு ஏற்பட்டது. எல்லை சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 57 தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்டனர். அவர்களில் 10 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். மீதமுள்ள 47 தொழிலாளர்களை மீட்கும் பணி நடந்தது. தெலங்கானாவில் சுரங்கத்தில் சிக்கிய தொழிலாளர்கள் உயிருடன் இருக்க வாய்ப்பில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளது. விபத்து நடந்த இடத்தை அடைந்த ராணுவம் 10.5 மீட்டர் கொண்ட சுரங்கத்தில் 9 மீட்டர் அளவில் மண் சேரும் சகதியுமாக இருக்கும் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. மகா கும்ப மேளாவில் பெண்கள் குளித்து உடைமாற்றும் வீடியோக்களை இணையதளத்தில் வெளியிட்ட அமித்குமார் ஜா என்பவரை பிரயாக்ராஜ் போலீசார் கைது செய்து அவரிடமிருந்த ஆண்ட்ராய்டு போனையும் பறிமுதல் செய்தனர். மேலும் அமித்குமாரிடம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். நடிகை விஜயலட்சுமி தொடர்ந்த வழக்கு விசாரணைக்காக வலசரவாக்கம் போலீஸ் நிலையத்தில் ஆஜராகப் போவதாக சீமான் கூறினார். இதற்காக சென்னை வந்த சீமான் வடபழனியில் உள்ள தனியார் ஹோட்டலில் தனது வக்கீல்களுடன் ஆலோசனை நடத்தினார். சீமான் வருகையை முன்னிட்டு போலீஸ் நிலையத்தில் போலீசார் குவிக்கப்பட்டனர். வலசரவாக்கம் போலீஸ் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியினர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. முதல்வர் ஸ்டாலின் நாளை தனது 72வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இதையொட்டி அவரை மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் நேரில் சந்தித்து வாழ்த்து கூறினார். முன்னோர்களைப் போலவே தமிழகத்தை காக்கும் காவல் அரணாக உருவெடுத்திருக்கிறார் ஸ்டாலின். மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன், வாழ்க பல்லாண்டு என கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்கும் என பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற உள்ளது. இரட்டை இலை சின்னம், கொடி ஆகியவை எந்த பக்கம் இருக்கிறதோ அந்த பக்கமே அதிமுக தொண்டர்கள் இருப்பார்கள் என அதிமுக அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா கூறினார். இவை அனைத்தும் பழனிசாமி பக்கமே உள்ளது. இதனால் 100% தொண்டர்களும் அவர் பக்கம்தான் உள்ளார்கள் என்றும் தெரிவித்தார். இந்த ஆண்டு ரம்ஜான் நோன்பு கஞ்சிக்கு என 7920 மெட்ரிக் டன் தரமான பச்சரிசியை மசூதிகள், தர்காக்களுக்கு வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. வரும் 2026 தேர்தலுக்கு முஸ்லிம் ஓட்டுகளை குறிவைத்து மக்கள் வரி பணத்தை திமுக வாரி இறைத்துள்ளதாக இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியன் குற்றம் சாட்டியுள்ளார். புனேயில் பஸ்ஸில் பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு சுப்ரீம் கோர்ட் முன்னாள் தலைமை நீதிபதி சந்திரசூட் கண்டனம் தெரிவித்துள்ளார். பாலியல் துன்புறுத்தல் சம்பவங்களை தடுக்க பெண்களுக்காக இயற்றப்பட்ட சட்டங்களை முறையாக அமல்படுத்துவது அவசியம் என்றும் வலியுறுத்தினார். ஜம்மு காஷ்மீரின் பல பகுதிகளில் பனிமழை பெய்கிறது. வழக்கத்தை விட இந்த ஆண்டு பனிமழையின் அளவு அதிகம் இருப்பதால் கங்கன் சோன்மார்க்கில் வீடுகள், ஹோட்டல்கள், சாலைகள் பனியில் புதைந்தன. சாலைகள் மற்றும் கட்டடங்களின் மேல் குவிந்த பனி பொக்லைன் இயந்திரம் மூலம் அகற்றப்பட்டது. தினமும் ப்ளூடூத், ஹெட்போன் மற்றும் இயர்பட்ஸ் ஆகியவற்றை 2 மணி நேரத்திற்கு மேல் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று பொது சுகாதாரத்துறை கூறியுள்ளது. தொடர்ந்து பயன்படுத்தினால் செவியின் கேட்கும் திறன் குறைத்து நிரந்தர காது கேளாமையை ஏற்படுத்த வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. வங்கிகளுக்கான மார்ச் மாத விடுமுறை பட்டியலை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. பொது விடுமுறை, பிராந்திய நிகழ்வுகளுக்கான விடுமுறை மற்றும் 2 4வது சனிக்கிழமை வழக்கமான ஞாயிறு விடுமுறை என வங்கிகளுக்கு மொத்தம் 14 நாட்கள் விடுமுறை விடப்படுகிறது. இந்த விடுமுறை நாட்களில் மொபைல் பேங்கிங் மற்றும் UPI சேவை தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அம்மாநில அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்களின் பெயர்களை துண்டு காகிதத்தை பார்க்காமல் படிக்குமாறு பிரசாந்த் கிஷோர் சவால் விடுத்துள்ளார். இவ்வாறு செய்து நிதிஷ்குமார் தனது மன உறுதியை காட்டினால் நான் அரசியலை கைவிட்டு அவருக்காக வேலை செய்ய தொடங்குவேன் என்றும் கூறினார். மகா கும்பமேளாவில் 15,000 தூய்மை பணியாளர்கள் இணைந்து ஒரே நேரத்தில் விழா நடந்த இடத்தில் தூய்மை பணி மேற்கொண்டது புதிய உலக சாதனையாக கின்னஸ் அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒற்றுமை, சமூக நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் 80 அடி நீளம் 5 அடி அகல துணியில் 10,000 பேர் பங்கேற்று கையால் வரைந்த ஓவியமும் கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. நேபாளத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. நேபாளம் மட்டுமின்றி பீகாரின் பாட்னா, மேற்கு வங்கத்தின் சிலிகுரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் நில அதிர்வு ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 5.6 பதிவானது. கட்டடங்கள் குலுங்கின. பொதுமக்கள் வீதியில் வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சமடைந்தனர். நேபாளத்தின் சிந்து பல்சோக் மாவட்டத்தின் பைரப் குந்தா பகுதியில் இன்று அதிகாலை 2:35 மணி அளவில் நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நேபாளம் மட்டுமின்றி பீகாரின் பாட்னா, மேற்கு வங்கத்தின் சிலிகுரி உள்ளிட்ட பல்வேறு இந்திய பகுதிகளிலும் நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது. சோழிங்கநல்லூர் அடுத்த காரப்பாக்கத்தில் அங்காள பரமேஸ்வரி சமேத தாண்டீஸ்வரம் கோயிலில் மயான சூறையாடல் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. காய்கறிகள், பழங்கள் என பல்வேறு பொருட்கள் சூறைவிடப்பட்டன. காஞ்சிபுரம் திருப்புட்குழி விஜயராகவ பெருமாள் கோயிலில் மாசி மாத பிரம்மோற்சவத்தின் 7ஆம் நாள் விழா நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு விஜயராகவ பெருமாள் தேரில் எழுந்தருளினார். பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா கோஷமிட்டு தேரின் வடம் பிடித்து இழுத்து சென்றனர். தேரோட்டத்தில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமியை தரிசித்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள சர்வதேச நகரம் ஆரோவில் 57ஆம் ஆண்டு உதய நாளை முன்னிட்டு அதிகாலை ஆரோவில் ஆம்பி தியேட்டரில் போன் வயருடன் கூட்டு தியானம் நடந்தது. இதில் ஏராளமான வெளிநாட்டினர் மற்றும் உள்ளூர் மக்கள் கலந்து கொண்டு உலக அமைதி வேண்டி கூட்டு தியானத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே காந்திபுரம் அங்காள பரமேஸ்வரி கோயிலில் நடந்த 80வது நந்தா தீப குண்டம் திருவிழாவில் சிறுவர்கள், பெரியவர்கள் என ஏராளமான பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருவெற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோயிலில் 63 நாயன்மார்களில் ஒருவரான கோத் செங்கட் சோழ நாயனார் சுவாமிக்கு குரு பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே விளக்கேத்தியில் பழந்தின்னி கருப்பண்ண ஈஸ்வர சுவாமிக்கு மகா சிவராத்திரி அன்று பயன்படுத்தப்பட்ட எலுமிச்சை பழம், வெள்ளி மோதிரம், வெள்ளி நாணயம் உள்ளிட்டவை ஏலம் விடப்பட்டது. எலுமிச்சை பழம் 13,000-க்கும், வெள்ளி நாணயம் 35,000-க்கும், வெள்ளி மோதிரம் 43,000-க்கும் ஏலம் எடுக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு விநாயகபுரம் பகுதியில் அமைந்துள்ள கருப்பசாமி கோவிலில் உலக நன்மை வேண்டி 24ஆம் ஆண்டு 1008 விளக்கு பூஜை நடந்தது. இந்த விளக்கு பூஜையில் பல்வேறு மாவட்டங்கள், வெளி மாநிலங்கள் என பல இடங்களிலிருந்து வருகை தந்திருந்த பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தும் விதமாக விளக்கு பூஜையில் பங்கேற்றனர். தஞ்சை பெரிய கோவில் வளாகம் பெத்தண்ணன் கலையரங்கில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு நாட்டியாஞ்சலி நடைபெற்று வருகிறது. இதில் இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலிருந்து 30 குழுக்களை சார்ந்த 250க்கும் மேற்பட்ட நடன கலைஞர்கள் கலந்து கொண்டு அசத்தினர். மயிலாடுதுறையில் நடந்த குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த ஒருநாள் திறன் வளர்ப்பு பயிற்சி முகாமில் கலந்து கொண்ட கலெக்டர் மகாபாரதி சீர்காழியில் 3 வயது சிறுமிக்கு நேர்ந்த விவகாரம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியுள்ளார். 16 வயது சிறுவனின் முகத்தில் சிறுமி எச்சில் துப்பியதுதான் வன்கொடுமைக்கு காரணம் என அவர் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது. கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாக காலையில் வெயிலும், மாலையில் குளிரும் என மாறுபட்ட காலநிலை நிலவியது. இன்று பகல் நேரத்தில் சாரல் மழையுடன் இதமான சூழல் நிலவியது. டூரிஸ்டுகள் சாரல் மழையில் நனைந்தபடி படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். சென்னை அண்ணா சாலையில் உள்ள 5 மாடி கட்டடம் ஒன்று திடீரென குலுங்கியதால் அதிலிருந்த நூற்றுக்கணக்கான பணியாளர்கள் உடனடியாக வெளியேறி சாலையில் தஞ்சமடைந்தனர். இதனால் அப்பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ரிக்டரில் பதிவாகாத அளவுக்கு சென்னையில் நில அதிர்வு வருவது வழக்கம்தான் என பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு தெரிவித்துள்ளது. சைதாப்பேட்டை போலீசார் விசாரிக்கின்றனர். பட்டாபிராமில் உள்ள தனியார் பள்ளியில் ஆவடி மாநகராட்சி சார்பில் பள்ளி நேரத்தில் கொசு மருந்து அடிக்கப்பட்டது. இதனால் மாணவர்கள் அவதியடைந்தனர். கேள்வி கேட்ட பெற்றோரை பணியாளர் ஒருமையில் பேசி மிரட்டியதால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது. தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டு கோவை மாவட்டம் பொள்ளாச்சி உடுமலை சாலையில் நடந்த பொறியியல் மாணவர்களுக்கான அறிவியல் கண்காட்சியில் 40 கண்டுபிடிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன. ரயில் தண்டவாளங்களை கடக்கும் யானைகள் ரயில் மோதி இறக்காமல் இருக்க புதிய தொழில்நுட்பத்தை வடிவமைத்து மாணவர்கள் காட்சிப்படுத்தியிருந்தனர். இந்த கருவி பார்வையாளர்கள் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. கரூர் மாவட்டம் பரமத்தி அடுத்த நெடுங்கூர் பனம்பாளையம் கிராமத்தில் பரமசிவம் என்பவரின் 15 ஆடுகள் தெருநாய்கள் கடித்ததில் இறந்தன. இதில் 5 ஆடுகள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளன. 20க்கும் மேற்பட்ட ஆடுகள் காயமடைந்தன.
கால்நடை டாக்டர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்தனர். திண்டுக்கல் அருகே சிறுமலை வனப்பகுதியில் அடையாளம் தெரியாத ஆண் ஒருவர் இறந்து கிடந்தார். சடலத்தின் அருகே ஒயர் இணைப்புடன் கிடந்த பேட்டரியை அகற்றியபோது திடீரென வெடிகுண்டு வெடித்து சிதறியது. இதில் போலீஸ் ஏட்டுகள் கார்த்தி, மணி, வனக்காவலர் ஆரோக்கியராஜ் ஆகியோர் காயமடைந்தனர். இறந்தவர் யார், எதற்காக வெடிகுண்டு தயாரித்தார், விபத்து எப்படி நடந்தது என போலீசார் விசாரிக்கின்றனர். சிவகங்கையில் பட்டியலின மாணவர் புல்லட் ஓட்டியதற்காக 3 பேர் கொண்ட கும்பல் அவரின் கைகளை வெட்டியது. இதை கண்டித்தும் சமூக நல்லிணக்கத்தை நிலைநாட்ட வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மதுரையில் புல்லட் பேரணி நடந்தது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தம்மம்பட்டி பேரூராட்சியில் நடந்த கவுன்சிலர்கள் கூட்டத்தில் திமுக கவுன்சிலர்கள் ஒருவருக்கொருவர் தண்ணீர் பாட்டில்களை தூக்கி வீசி தாக்கிக் கொண்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மனித விலங்கு மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என கோரி தமிழக விவசாயிகள் தொழிலாளர் சங்கத்தினர் தொங்கும் வேலி அமைத்திடுக என்ற வாசகம் அடங்கிய பெரிய பேனரை கழுத்தில் அணிந்தவாறு கோவை கலெக்டரிடம் மனு அளித்தனர். 2024-25 நிதியாண்டில் PF மீதான வட்டி விகிதம் 8.25% கடந்த ஆண்டை போல் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதன் வாயிலாக 7 கோடிக்கும் அதிகமானோர் பயனடைவர் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய நிதித்துறையின் ஒப்புதல் கிடைத்தவுடன் அரசாணை வெளியிடப்பட உள்ளது. மகா சிவராத்திரி மற்றும் சர்வ அமாவாசையையொட்டி கோவை வெள்ளியங்கிரி மலையில் உள்ள சுயம்பு லிங்கத்தை தரிசனம் செய்ய குவிந்த பக்தர்கள் சூரிய உதயத்தை கண்டு பரவசமடைந்தனர். முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை ஒரே நாளில் 40 காசுகள் சரிந்துள்ளது. ₹4.60 இருந்து 40 காசுகள் குறைந்து ₹4.20 விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிலை 2 உடனே செயல்படுத்த கோரி ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த பனையம்பள்ளியில் 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரையில் வெயில் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் திடீரென நகரின் பல பகுதிகளில் மழை பெய்தது. தல்லாக்குளம், கோரிப்பாளையம், சிம்மக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரம் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மாநகரில் ஆங்காங்கே குடிநீர் குழாய்களுக்காக தோண்டப்பட்ட பள்ளங்களில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சாலையை அச்சத்துடன் கடந்து சென்றனர். தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்வதை கண்டித்தும் மத்திய மாநில அரசுகள் நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தியும் தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை துவங்கினர். கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என மீனவர்கள் அறிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் PF பிரதாப் சந்த் லுங்கட் அவர்களின் நினைவாக பிரதாப் சந்த் குடும்பம் இன்னாலி ஃபவுண்டேஷன் இணைந்து இலவச எலக்ட்ரானிக் செயற்கை கைகள் வழங்கும் முகாமை நடத்தினர். 4 நாட்கள் தொடர்ந்து நடைபெற்ற இந்த முகாமில் 2,40,00,000 மதிப்பிலான எலக்ட்ரானிக் செயற்கை கைகள் இலவசமாக வழங்கப்பட்டது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக தஞ்சாவூரில் விவசாயிகளுக்கு தையல் இயந்திரம், இட்லி பானை, மரக்கன்றுகள், வேட்டி சேலை, மண்வெட்டி, அரிவாள், கடப்பாரை, கன்றுக்குட்டி ஆகிய நலத்திட்ட உதவிகளை முன்னாள் அமைச்சர் காமராஜ் வழங்கினார். சிதம்பரம் அருகே முட்லூர் பகுதியில் உள்ள அரசு கலைக்கல்லூரி மாணவியர் விடுதியில் உணவு அடிப்படை வசதி இல்லை என காலையிலிருந்து உணவு அருந்தாமல் மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்ட பிற்படுத்தப்பட்ட நலத்துறை துணை ஆட்சியர் சங்கர் விடுதிக்கு விரைந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மாணவிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகில் உள்ள லால்பேட்டையில் நடந்த அரசியல் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் உருவ பொம்மை தீ வைத்து எரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதை கண்டித்து காட்டுமன்னார் கோயில் பேருந்து நிலையத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் சாலை மறியல் மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். ராணிப்பேட்டை சந்தைமேட்டு பகுதியில் மாவட்ட நிர்வாகம், பள்ளி கல்வித்துறை, பொது நூலக இயக்கம் சார்பாக 3ஆம் ஆண்டு புத்தக திருவிழா நடந்தது. சிறப்பு அழைப்பாளராக மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டார். செல்போன் பயன்பாட்டை விட புத்தக வாசிப்பு சிந்தனைகளை உருவாக்கும் என்றார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த காமநாயக்கன் பாளையத்தில் செயல்படும் பெயிண்ட் கடையில் நள்ளிரவில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்த சூலூர் தீயணைப்பு துறையினர் சுமார் 4 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமானது. காமநாயக்கன் பாளையம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாநகராட்சி அலுவலக வளாகத்திற்குள் கழிவறை அருகே 7 அடி நீளமுள்ள நாகப்பாம்பு ஒன்று எலியை பிடித்துக் கொண்டு ஊர்ந்து சென்றதை கண்ட ஊழியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நல்லமநாயக்கன்பட்டியில் புனித வனத்து அந்தோணியார் ஆலய திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. 800 காளைகள், 300 வீரர்கள் பங்கேற்றனர். வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கும் ஏராளமான பரிசுகள் வழங்கப்பட்டன.
கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை அருகே உள்ள கல்லூரி மாணவர்கள் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு ஊர்வலம் நடத்தினர். ஊமை நாடகத்துடன் மாணவர்கள் நடந்து சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கோவை ஈஷா மகா சிவராத்திரி விழாவிற்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா வருகையை ஒட்டி பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் பார்த்திபன் என்பவர் திடீரென பிளேடால் கழுத்தை அறுத்துக் கொண்டார். சக போலீசார் அவரை மீட்டு கோவை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மன உளைச்சலால் தற்கொலை முயற்சி செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. ஆலந்துறை போலீசார் விசாரித்து வருகின்றனர். அரசு பணியாளர் தேர்வாணைய ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப தேர்வு முடிவுகளை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டது. 20 பதவிகளில் 109 காலி பணியிடத்துக்கான தேர்வு 125 நாட்களில் முடிக்கப்பட்டுள்ளது என்று டிஎன்பிஎஸ்சி கூறியுள்ளது. சீமான் வீட்டில் கைது செய்யப்பட்டவர்கள் குறித்த ஆட்கொணர்வு வழக்கை அவசரமாக விசாரிக்க சென்னை ஹைகோர்ட் மறுப்பு தெரிவித்துள்ளது. சீமான் வீட்டில் சம்மன் கொடுக்க சென்ற இடத்தில் போலீஸ் அத்துமீறி உள்ளது. 2 பேரை இழைத்து சென்று சட்டவிரோதமாக வைத்துள்ளதாக சீமான் தரப்பில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர் மருதன் மனைவி மஞ்சுவுடன் குழந்தைக்கு பிறப்பு சான்றிதழ் வாங்க கோவை வந்தனர். இருவரும் கலெக்டர் அலுவலகத்திற்கு பஸ்ஸில் சென்றபோது கணவர் இறங்கிவிட்டதாக நினைத்து ஓடும் பஸ்ஸிலிருந்து மஞ்சு குதித்துள்ளார். பலத்த காயமடைந்த மஞ்சுவை அருகில் இருந்தவர்கள் மீட்டு கோவை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். ரேஸ்கோர்ஸ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். கோவை தொண்டாமுத்தூர் அருகே கெம்பனூர் பகுதியில் தங்கம் என்பவரது தோட்டத்திற்குள் புகுந்த மர்ம விலங்கு ஒன்று அங்கிருந்த ஆடுகளை வேட்டையாடியது. இதில் 4 ஆடுகள் இறந்தன. படுகாயமடைந்த 6 ஆடுகளுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. தகவல் அறிந்த வனத்துறையினர் ஸ்பாட்டிற்கு விரைந்து விசாரித்தனர். கண்காணிப்பு கேமரா பொருத்த நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். தங்கத்தின் விலை 400 ரூபாய் குறைந்து சவரனுக்கு 63,680 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 7,960 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 105 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டு காவலர்கள் அமல்ராஜ் மற்றும் சுபாஸ்கரன் ஆகியோருக்கு அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து சோழிங்கநல்லூர் நீதிமன்ற மாஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டார். கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மாவட்டங்களில் கள்ளச்சாராய விற்பனை மீண்டும் தலை தூக்கி இருப்பது போலீசார் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. இதையடுத்து சாராய ஊழல் அழிப்பு மற்றும் கள்ளச்சாராய வியாபாரிகளை கைது செய்யும் பணியில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் கடந்த ஆண்டில் மட்டும் போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபட்ட 80,496 பேரின் ஓட்டுநர் உரிமங்கள் முடக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து ஆணையரகம் தெரிவித்துள்ளது. இதில் சிக்னலில் நிற்காமல் சென்றவர்கள் 20,818 பேர், மொபைல் போன் பேசியபடி வாகனம் ஓட்டியவர்கள் 19,498, அதிவேகத்தில் வாகனங்களை இயக்கியவர்கள் 18,589, மது போதையில் வாகனம் ஓட்டியவர்கள் 9,402 பேர் அடங்குவர். பிரதமர் நரேந்திர மோடியின் பட்டச் சான்றிதழ் தொடர்பான ஆவணங்களை நீதிமன்றத்தில் காட்டுவதற்கு தயாராக உள்ளோம் என டெல்லி ஹைகோர்ட்டில் டெல்லி பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் பாதுகாப்பு கருதியும் பிரதமரின் தனிநபர் சுதந்திரம் கருதியும் இந்த தகவல்களை மற்றவர்களுக்கு தர முடியாது என்றும் விளக்கம் அளித்துள்ளது. வேலூரில் ஓடும் ரயிலில் இருந்து கர்ப்பிணி பெண்ணை தள்ளிவிட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட ஹேமராஜ் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். கலெக்டர் உத்தரவின் பேரில் ஹேமராஜை குண்டர் சட்டத்தில் போலீசார் கைது செய்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மேலத்தாளியாம்பட்டியில் செயல்படும் அரசு டாஸ்மாக் கடையின் பூட்டை உடைத்து நள்ளிரவில் புகுந்த மர்ம நபர்கள் 18 உயர் மது பாட்டில்களை திருடிச் சென்றனர். தகவலறிந்த போலீசார் மோப்பனாய் உதவியுடன் தடயங்களை சேகரித்தனர். லாக்கர் அருகே பட்டாக்கத்தி இருந்ததை கண்டறிந்த போலீசார் அதனை பறிமுதல் செய்தனர். லாக்கரில் இருந்த 2 லட்சம் ரூபாய் திருடு போகாமல் மது பாட்டில் மட்டும் திருடு போனது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. காஞ்சிபுரம் மேட்டுப்பாளையம் பகுதியில் காமாட்சி ஸ்டோர் என்ற கடையில் பரண் அமைத்து குட்காவை பதுக்கி வைத்திருந்த ராஜா என்பவர் கைதானார். இவர் போதை வஸ்துகள் விற்பனைக்காக 6 முறை சிறைக்கு சென்றவர் மீண்டும் 7வது முறையாக சிறைக்கு செல்கிறார். சென்னை செங்குன்றம் அருகே போலீசார் வாகன சோதனையின் போது ஆந்திராவில் இருந்து கடத்தி வரப்பட்ட 40 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. கடத்தலில் ஈடுபட்ட கேரள இளைஞரை போலீசார் கைது செய்தனர். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட டாடா ஏஸ் வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவாரூரில் தனது 7 வயது சொந்த பேத்திக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக 69 வயதான சிறுமியின் தாத்தா கிருஷ்ணமூர்த்தி என்பவரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்துள்ளனர். கோவை 100 அடி சாலை கற்பகம் காம்ப்ளெக்ஸ் அருகே தனியார் பஸ்ஸில் சென்ற மூதாட்டியின் கழுத்தில் இருந்த தங்கச் செயினை பெண் பயணி ஒருவர் பறித்துச் சென்றுள்ளார். தகவல் அறிந்து காட்டூர் போலீசார் ஸ்பாட்டிற்கு விரைந்து விசாரணை நடத்தினர். செயினை மீட்டுத் தர வேண்டும் என போலீஸ்காரரிடம் மூதாட்டி கோரிக்கை வைத்தார்.
துபாயிலிருந்து திருச்சிக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 48 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 549 கிராம் தங்க கம்பிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தங்கம் கடத்தி வந்த பயணியிடம் விசாரணை நடக்கிறது. திருப்பத்தூர் பொன்னியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ரமேஷ் குடும்ப தகராறு மற்றும் மனைவி நடத்தையில் ஏற்பட்ட சந்தேகம் காரணமாக தனது 2வது மனைவி தீபாவை வெட்டி படுகொலை செய்தார். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த திருப்பத்தூர் போலீசார் ரமேஷை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை நகரில் கடந்த 23ஆம் தேதி அடுத்தடுத்த 2 வீடுகளில் 56 சவரன் தங்க நகைகள் 2,85,000 ரூபாய் கொள்ளை போனது. தனிப்படை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி கொள்ளையில் ஈடுபட்ட டவுசர் கொள்ளையன் காரைக்குடியைச் சேர்ந்த சரவணனை கைது செய்தனர். திருட்டை வெற்றிகரமாக நிறைவேற்றியதற்காக திருச்செந்தூர் முருகனை தரிசிக்க சென்றபோது சிக்கினார். விருதுநகர் மாவட்டம் தெற்கு வெங்காநல்லூரைச் சேர்ந்தவர் மதீஸ்வரன். இவரது மனைவி பிரியா. இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை உள்ளது. நடத்தையில் ஏற்பட்ட சந்தேகத்தால் 2017ஆம் ஆண்டு பிரியாவை வெட்டி படுகொலை செய்தார். ஸ்ரீவில்லிபுத்தூர் மகளிர் கோர்ட்டில் வழக்கு நடந்தது. மதீஸ்வரனுக்கு ஆயுள் தண்டனையும் 11,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி பகவதி அம்மாள் தீர்ப்பு வழங்கினார். கரூர் திருக்காம்புலியூர் சர்வீஸ் சாலையில் மதுரை நோக்கி சென்ற பஸ்ஸில் கஞ்சா கடத்திய 5 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 1,20,000 மதிப்பிலான 12 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். விற்பனைக்காக ஆந்திராவிலிருந்து கஞ்சா வாங்கி சேலம், கரூர் வழியாக மதுரைக்கு கடத்திச் சென்றது விசாரணையில் தெரியவந்தது. மேலும் 5 பேர் மீது ஏற்கனவே மதுரை, விருதுநகர் மற்றும் கோவையில் பல்வேறு வழக்குகள் பதிவாகி இருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். தடை செய்யப்பட்ட குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட பொருட்களை விற்பனை செய்த 1000க்கும் மேற்பட்ட கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து போதைப் பொருட்கள் விற்பனையில் ஈடுபடுபவர்கள் கைது செய்யப்பட்டு வங்கி கணக்குகளும் முடக்கப்படும் என அமைச்சர் சுப்பிரமணியன் எச்சரித்துள்ளார். பிரபல பாப் பாடகி கேட்டி பெர்ரி ப்ளூ ஆர்ஜினின் வரவிருக்கும் NS31 திட்டத்தில் இணைந்து சாதனை படைக்க உள்ளார். இந்த திட்டத்தில் நியூ ஷெஃபர்ட் விண்கலத்தில் 2 பத்திரிகையாளர்களுடன் பிரபல பாப் பாடகி கேட்டி பெர்ரி விண்வெளிக்கு செல்கிறார். பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பிரபலமானவர் நடிகை சம்யுக்தா ஷான் விஜய் பாவனாவுடன் நிறைய ரீல்ஸ் வீடியோ வெளியிட்டுள்ளார். விஜயின் வாரிசு, சுந்தர் சியின் காஃபி வித் காதல் போன்ற படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்தார். இவருக்கு கார்த்திக் சங்கர் என்பவருடன் திருமணம் நடந்து ஒரு மகன் உள்ள நிலையில் கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்தார். தற்போது அவரிடம் விவாகரத்து பெற்றுவிட்டார். இது பற்றி இன்ஸ்டாவில் விவாகரத்து தொடர்பான அனைத்து வேலைகளும் முடிந்துவிட்டன. முன்பை விட நான் இப்போது வலிமையாக இருப்பதாக உணர்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். நடிகர் பரத் ஹீரோ தாண்டி பிற நடிகர்கள் படங்களிலும் நடிக்க தொடங்கி உள்ளார். சமுத்திரக்கனியுடன் வீர வணக்கம் படத்தில் நடிப்பவர் அடுத்து சசிகுமாருடன் ஒரு படத்தில் நடிக்கிறார். குடும்ப உறவுகளின் வலிமையை உணர்த்தும் விதமாக உருவாகும் இப்படத்தில் மேகா ஷெட்டி, மாளவிகா ஆகியோர் நாயகிகளாக நடிக்கின்றனர். பெயரிடப்படாத இப்படத்தை குரு என்பவர் இயக்குகிறார். விரைவில் படப்பிடிப்பு துவங்குகிறது. சிட்டாடல் வெப் சீரிஸுக்கு பின் மீண்டும் ஒரு வெப் சீரிஸில் நடித்து வருகிறார் சமந்தா. இது தவிர விரைவில் ஒரு படத்திலும் கதையின் நாயகியாக நடிக்கிறார். உடற்கட்டை பராமரிப்பதில் அதிக ஆர்வம் கொண்ட இவர் தற்போது 110 கிலோ எடையை தூக்கி உடற்பயிற்சி செய்யும் வீடியோவை பகிர்ந்து கோ பிக் ஆர் கோ ஹோம் என்று குறிப்பிட்டுள்ளார். இதை ரசிகர்கள் பலரும் வைரலாக்கி அவரை பாராட்டி உள்ளனர். கமல் பிரகாஷ் இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் நடித்துள்ள 25வது படம் கிங்ஸ்டன். இதில் நாயகியாக திவ்யா பாரதி நடித்துள்ளார். கடலில் நடக்கும் ஹாரர் த்ரில்லராக உருவாகி உள்ளது. இதன் ட்ரைலர் வெளியாகி வரவேற்பை பெற்றுள்ளது. இப்பட விழாவில் பேசிய திவ்யா பாரதி, இந்த படத்தின் கதையை சொல்ல வந்தபோது கமல் ஒரு லுக் அவுட் வீடியோ காண்பித்தார். அப்போதே இதில் நடிக்க முடிவு பண்ணிவிட்டேன். ஜிவியுடன் 2வது படம். அவருடன் நடித்தது நல்ல அனுபவம். முதல் முறையாக நான் ஸ்டண்ட் காட்சியில் நடித்துள்ளேன். நல்லா பண்ணியிருக்கேன் என நம்புகிறேன். கிங்ஸ்டன் விஷுவல் ட்ரீட்டாக கண்டிப்பாக நல்ல படமாக இருக்கும் என்றார். மாநகரம் படத்தில் இயக்குநராக அறிமுகமானவர் லோகேஷ் கனகராஜ். இதில் நாயகனாக நடித்தவர் சந்தீப் கிஷன். அப்போது முதல் இப்போது வரை இவர்களுக்குள் நட்பு தொடர்கிறது. தற்போது ரஜினியின் கூலி படத்தை லோகேஷ் இயக்குகிறார். சந்தீப் கூறுகையில், நண்பன் என்ற முறையில் கூலி படப்பிடிப்பிற்கு சென்றேன். படத்தின் 45 நிமிட காட்சிகளை பார்த்தேன். நிச்சயம் இந்த படம் ₹1000 கோடி வசூலை பெறும் என்றார். ஹிந்தியில் சல்மான் கான் நடிப்பில் சிக்கந்தர், தமிழில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் மதராசி ஆகிய படங்களை ஒரே நேரத்தில் இயக்குகிறார் AR முருகதாஸ். இவற்றில் சிக்கந்தர் படத்தின் டீசர் வெளியாகி உள்ளது. 1 நிமிடம் 20 வினாடிகள் கொண்ட இந்த டீசரில் சல்மானின் அதிரடி காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. சந்தோஷ் நாராயணன் இசையமைத்துள்ளார். டீசர் வெளியான 24 மணி நேரத்தில் 2.88 கோடிக்கும் அதிகமான பார்வைகளை பெற்றன. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடிகை ஹன்சிகா மோத்வானி கணவர் சோஹேல் கத்தூரியாவுடன் சாமி தரிசனம் செய்தார்.
அவருக்கு தேவஸ்தான அதிகாரிகள் ரங்கநாதர் மண்டபத்தில் தீர்த்த பிரசாதம் வழங்கி வேத பண்டிதர்கள் மூலம் ஆசீர்வாதம் செய்து வைத்தனர். கோயிலுக்கு வெளியே வந்த ஹன்சிகா தம்பதியை பார்த்த ரசிகர்கள் அவர்களுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். தெலுங்கு சினிமாவின் பிரபல இயக்குனர் ராஜமௌலி. இவரது நண்பரான ஸ்ரீனிவாஸ் ராவ் என்பவர் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ராஜமௌலியுடன் யமதோங்கா படம் வரை நான் நல்ல நட்பில் இருந்தேன். ஒரு பெண்ணுக்காக என்னை அவர் தூக்கி எறிந்தார். 55 வயதாகும் நான் இன்னும் திருமணம் செய்யாமல் இருப்பதற்கும் அவர்தான் காரணம். அவருக்காக என் காதலை தியாகம் செய்தேன். என் தற்கொலைக்கு காரணம் என்றால் அது ராஜமௌலியும் அவரது மனைவி ரமா இருவரும் தான். ஒரு பெண்ணுக்காக என் வாழ்க்கையை அழித்து விட்டார் ராஜமௌலி என்கிறார் சீனிவாச ராவ்.